ஒரே கஸ்டமர் மேலே டிபெண்ட் ஆகிறது கன்வீனியன்ஸ் தான், சேஃப்டி கிடையாது. ஒரே கஸ்டமர் கொடுக்குற லோட்னால பிஸ்னஸ் க்ரோ ஆகலாம். ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ட்ரக்கு எம்டியாக நிற்காது, ரெவென்யூ எஸ்டிமேட் பண்ண முடியும், ட்ரிப் பிளானிங் ஈஸியாக இருக்கும். கஸ்டமர் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரா இல்லை பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறவரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டீசல் ரேட் ஏறுது, ஃபாஸ்டாக் டோல் இன்க்ரீஸ் ஆகுது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஃப்ரைட் ரேட் மட்டும் அதே லெவலில் இருக்கு. ட்ரக் ஓனர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. உங்க ஃபிளீட்ல 10 ட்ரக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 ட்ரக்கும் ஒரே கம்பெனிலோடு தான் ஓடுது. டெய்லி லோடிங் இருக்கு, மந்த்லி பேமெண்ட் வருது, மேனேஜரோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. அப்போ நமக்கு என்ன தோணும்? லோடுக்கு நீ பெருசா டென்ஷன் இல்லை, பிசினஸ் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு இல்லையா? ஆனா இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டர் ஒரு விஷயத்தை எப்பவுமே சொல்லுவாங்க. ஒரே கஸ்டமர் மேல டிபெண்ட் ஆகிறது கன்வீனியன்ஸ் தான், சேஃப்டி கிடையாது. ஒரே கஸ்டமர் கொடுக்குற லோட்னால பிசினஸ் க்ரோ ஆகலாம். ஆனா அதே கஸ்டமர் மேல ஓவரா டிபெண்ட் ஆயிட்டா அந்த கஸ்டமரோட ஒரு டிசிஷன் கூட நம்ம பிசினஸை அஃபெக்ட் பண்ண முடியும். வெல்கம் டு லாஜிக்ஸ் பை FR8. இங்க நீங்க ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியரா எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸோட பார்க்கலாம். FR8 சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் கண்டுக்காம விடுற ஒரு சைலண்ட் பிசினஸ் ரிஸ்க் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரே கஸ்டமர் இருந்தா ப்ராப்ளமா? இல்ல, ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ட்ரக்கு எம்டியா நிக்காது, ரெவென்யூ எஸ்டிமேட் பண்ண முடியும், ட்ரிப் பிளானிங் ஈஸியா இருக்கும், டிரைவர் டெப்ளாய்மெண்ட்டும் ஈஸியா இருக்கும். ஆனா ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பிசினஸ் நாம கண்ட்ரோல் பண்றோமா இல்ல கஸ்டமர் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு டிபெண்ட் ஆயிட்டோமா? இதுதான் முக்கியம். கஸ்டமர் உங்களோட பிசினஸ் பார்ட்னரா இல்ல பிசினஸை கண்ட்ரோல் பண்றவரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டீசல் ரேட் ஏறுது, ஃபாஸ்டாக் டோல் இன்க்ரீஸ் ஆகுது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா ஃப்ரைட் ரேட் மட்டும் அதே லெவல்ல இருக்கு. நீங்க ரேட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேக்குறீங்க, ஆனா அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க? மார்க்கெட் ஸ்லோ சார், இன்னும் கொஞ்சம் டைம் போகட்டும், நெக்ஸ்ட் குவார்டர்ல பாத்துக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? லோட விட முடியுமா? முடியாது. ஏன்னா உங்க ட்ரக்கோட மெஜாரிட்டி பிசினஸ் அந்த கஸ்டமர் கிட்ட தான் இருக்கு. அதனால ரேட் டிசைட் பண்றது நீங்க கிடையாது, கஸ்டமர் தான். ஒரு கஸ்டமரோட டிசிஷன் ஃபிளீட்டை நிறுத்திடுமா? இன்னும் ஒரு சிச்சுவேஷன் பார்க்கலாம். மண்டே மார்னிங் போன் எடுத்து பாக்குறீங்க, கஸ்டமர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, ப்ரொடக்ஷன் ரெடியூஸ்ட் ஆயிடுச்சு, லோட் வால்யூம் ரெடியூஸ்டு, இல்ல டெண்டர் வேற டிரான்ஸ்போர்ட்டருக்கு போயிடுச்சு. நேத்து வரைக்கும் ஃபுல் பிஸியா இருந்த ட்ரக் இன்னைக்கு யார்ட்ல நிக்க ஆரம்பிக்கும். கஸ்டமர் போயிட்டா ரெவன்யூ மட்டும் போகாது. நம்ம இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ஒரே கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணிருப்பாங்க. சடனா கஸ்டமர் போயிடுவாரு. அப்புறம் தான் ரியாலிட்டி புரியும். மார்க்கெட்ல கரண்ட் ரேட் என்ன, நியூ கஸ்டமர் கான்டாக்ட் யார்கிட்ட, இண்டஸ்ட்ரியல் ஏரியா கான்டாக்ட்ஸ் எல்லாம் எங்க, எல்லாம் வீக் ஆகி இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தது இப்போ டேஞ்சர் ஜோனா மாறிடும். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இதை ஸ்ட்ரக்சரல் டிபெண்டன்சின்னு சொல்றாங்க. அடுத்து கேஷ் ஃப்ளோ ப்ரெஷர் ஆரம்பிக்கும். ப்ராஃபிட் இல்லாம பிசினஸ் சர்வே பண்ண முடியும், ஆனா கேஷ் ஃப்ளோ இல்லாம சர்வே பண்ண முடியாது. இது ட்ரக்கிங்ல கோல்டன் ரூல். கஸ்டமர் 30 நாள்ல பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு, சடனா 45 நாள், அப்புறம் 60 நாள், அப்புறம் 75 நாள் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் தான் வரும். ஆனா டீசல் பங்க் வெயிட் பண்ணாது, டிரைவர் சேலரி வெயிட் பண்ணாது, இஎம்ஐ வெயிட் பண்ணாது, இன்சூரன்ஸ் ரெனிவல் வெயிட் பண்ணாது. அதனாலதான் கேஷ் ஃப்ளோ ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுது. பிசினஸ் growth-ம் அஃபெக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் எல்லாம் நிறைய ஓனர்ஸ்க்கு புதுசா இருக்கும். சப்போஸ் நாளைக்கு நீங்க உங்க டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ண லோன் வாங்கணும். பேங்க் ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க? கஸ்டமர் லிஸ்ட், ரெவென்யூ டிஸ்ட்ரிபியூஷன், பிசினஸ் ஸ்டெபிலிட்டி. ஒரு கஸ்டமர் மேலதான் மெஜாரிட்டி ரெவென்யூ இருந்தா அதுவும் ஒரு ரிஸ்கா தான் பார்ப்பாங்க. அப்போ ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்றாங்க? ரூல் நம்பர் 1, மல்டிபிள் கஸ்டமர் வச்சுக்கோங்க, ஆனா ஒரே கஸ்டமர் வச்சுக்காதீங்க. ஒரு ஸ்ட்ராங் கஸ்டமர் இருக்கட்டும், ஆனா ஃபிளீட் ஃபுல்லா கமிட் பண்ணாதீங்க. பேக்கப்க்கு கஸ்டமர் மெயின்டைன் பண்ணுங்க. ரூல் நம்பர் 2, டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல லோட் எடுங்க. டெக்ஸ்டைல், சிமெண்ட், ஸ்டீல், FMCG, ஆட்டோமொபைல், இ-காமர்ஸ், அக்ரிகல்ச்சர். ஒரு செக்டார் நமக்கு ஸ்லோவானாலுமே வேற செக்டார் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ரூல் நம்பர் 3, மார்க்கெட் கனெக்ஷனை விடாதீங்க. ரெகுலர் கான்ட்ராக்ட் இருந்தாலுமே லோட் போட்ஸ் மானிட்டர் பண்ணுங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட் பண்ணுங்க, நியூ ஷிப்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுங்க, மார்க்கெட் பல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரூல் நம்பர் 4, கஸ்டமர் ரெவென்யூ ஸ்ப்ளிட் செக் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், உங்க கடைசி 12 மாசத்தோட ரெவென்யூ எடுத்து பாருங்க. ஒரு கஸ்டமர் எவ்வளவு பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காருன்னு. 40%, 50%, 60%. உங்களோட டாப் கஸ்டமர் எவ்வளவு பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்றாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இண்டஸ்ட்ரி டிஸ்கஷன்ஸ்ல 20% இருந்து 30% மேல டிபெண்டன்சி ரெட் ஃபிளாகா கன்சிடர் பண்றாங்க. ஒரு கஸ்டமர் மேல ட்ரஸ்ட் வைக்கலாம், ஆனா ஒரே கஸ்டமர் மேல ஃபியூச்சரை வச்சிடாதீங்க. ட்ரக்குக்கு ஸ்பேர் டயர் இருக்கும், ஜெனரேட்டருக்கு பேக்கப் பேட்டரியும் இருக்கும், போனுக்கு பேக்கப் சார்ஜர் கூட இருக்கும். ஆனா பிசினஸ்க்கு பேக்கப் கஸ்டமர் இல்லைன்னா அதுதான் ரிஸ்க். கஸ்டமர் இருக்கிறது அசெட், கஸ்டமர் டிபெண்டன்சி தான் லயபிலிட்டி. லாங் டர்ம்ல சர்வே பண்ண ஃபிளீட் சைஸ் விட கஸ்டமர் மிக்ஸ் முக்கியம். ட்ரக் கவுண்ட் விட ரெவென்யூ டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்ட டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் தான் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்தாலுமே ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. நீங்க உங்க ஃபிளீட்ல ஒரே கஸ்டமர் மேல டிபெண்ட் பண்றீங்களா இல்ல மல்டிபிள் கஸ்டமர்
ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒன் வே ட்ரிப் அண்ட் ரவுண்ட் ட்ரிப் பிளானிங் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இங்கே டிஸ்பிளேயில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.